வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சமாதி அனுபவம் என்றால் என்ன? அது சாத்தியமா என்று பார்ப்போம். மெய்யறிவையும் பேரின்பத்தையும் உண்டு பண்ண வல்லது அருட்செல்வம். அது இறைநிலைக்கே உரியது. இறைநிலையின் அருட்செல்வர்களாக விளங்கும் நிறை ஞானிகள் ஓரளவு அதை எடுத்து மக்களுக்கு வழங்க முடியும். அதை அவர்கள் வழங்கும் போதும் அது இறைநிலையில் இருந்தே வருகிறது என்று கூறுவார்களே தவிர தான் வழங்குவதாக ஒருபோதும் கூறமாட்டார்கள். அருட்செல்வம் என்பது தெய்வத்துக்கும் தெய்வீக பண்பு அமைய பெற்றவர்களுக்கும் மட்டுமே உரியது. அந்த அருட்செல்வத்தை குருவிடம் இருந்து பெறும் தீட்சை மூலம் நாமும் பெறலாம். 3 வகை தீட்சை முறை. ஸ்பரிச தீட்சை, தொட்டு உணர்த்துவது. நயன தீட்சை, பார்வையால் அளிப்பது. ஞான தீட்சை, நினைவினால் வழங்குவது. நினைவினால் வழங்கும் உயர் ஞான தீட்சை மூலம் சமாதி அனுபவம் பெறலாம். உலக வழக்கில் சமாதி என்பது இறந்த உடலை அடக்கம் பண்ணுவதை சமாதி என்று கூறுவோம். இதை தவிர இன்னொரு சமாதி ஜீவ சமாதி, சித்தர்கள் அடைந்த நிலை. உயிரை உடலிலேயே சுவரவிட்டு அந்த உடலை ஜீவசமாதியாக வைப்பது. இப்பொழுது நாம் கூறும் சமாதி அந்த 2 சமாதியும் அல்ல. உடலில் உயிர் இருக்கும்போதே ஆதிக்கு அறிவு சமமாகும் நிலை, இறைநிலைக்கு சமமாகும் நிலை. சமம் ப்ளஸ் ஆதி சமாதி. கருணை கூர்ந்து குரு செய்து வைக்கும் தீட்சையினால் அந்த சமாதி நிலை நமக்கும் கைகூடும். அதற்கு மனம் பண்பட வேண்டும். மனமும் பண்பட்டு இறைவனின் அருளும் துணை புரிய வேண்டும். இதைத்தான் மாணிக்கவாசக பெருமான் அவன் அருளால் அவன்தாள் வணங்கி என்று பாடினார். அதாவது இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அவனை வணங்க முடியும். அதே போல் குருவினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த சமாதி நிலை நமக்கும் கைகூடும். சமாதி கூடும் பொழுது முக்தி கிட்டும் என்பார்கள். முக்தி என்றால் சுவாமிஜி அதற்கு அறிவு முழுமை, அது முக்தி என்று கூறுவார்கள். அறிவு முழுமை நிலையை அடைவதையே முக்தி என்று கூறுவார்கள். முக்தி என்ற சொல்லுக்கு விடுதலை என்றும் ஒரு பொருள் வரும். விடுதலை என்றால் பாரதியார் கூட பாடியிருப்பார், விடுதலை விடுதலை என்று. அது அந்நிய ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்று கூறி பாடிய பாடல். இங்கு நாம் கூறும் அந்த முக்தி விடுதலை என்பது ஆன்மா பற்றுக்களிலிருந்து விடுபடக்கூடிய நிலை. அதாவது பற்றி இருப்பதிலும் பற்றற்ற நிலை என்று கூறுவார்கள். எதையெல்லாம் மனமானது பற்றி இருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் விடுபடுதல். இதை சுவாமிஜி அளவு முறையோடு அனுபவித்தல் என்று கூறுவார்கள். எதையும் அளவோடும் முறையோடும் அனுபவிப்பது தான் பற்றுக்களிலிருந்து விடுபடக்கூடிய நிலை. அதற்கு ஞானிகள் சில உதாரணங்கள் கூறுவார்கள். புளியம் பழமும் ஓடும் போல, தாமரை இலை தண்ணீர் போல என்று கூறுவார்கள். புளியம் பழம் ஓட்டுக்குள் தான் இருக்கும், ஆனால் ஒட்டாது. அதே போல் தாமரை இலையில் தண்ணீர் இருக்கும், ஆனால் ஒட்டாது. அப்படி மனம் பண்பட்ட நிலையில் நாம் ஏற்றும் ஆழ்ந்த தவத்தில் செல்லும் பொழுது அந்த சமாதி நிலை நமக்கும் கைகூடும். அந்த சமாதி நிலை அனுபவம் எப்படி இருக்கும்? அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்கிறாரு. சமாதி அனுபவத்தை பற்றி கேட்டால் சொல்லில் அடங்காத அதை எவ்வாறு சொல்லால் விளக்குவது என்று கூறி, ஆனாலும் புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை கூறுவார். அதாவது நமக்கு விருப்பமான ஒரு இனிப்பு, அது பாதாம் அல்வா என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெரிய பாத்திரம் முழுவதும் பாதாம் அல்வாவை நிறைத்து வைத்து இருப்பார்கள்.
நம்முடைய உடல் முழுவதும் நாவு இருப்பதாக, அதாவது நாக்கு இருப்பதாக பாவனை செய்து கொள்வோம். அந்த பாத்திரத்தில் நம்மை உள்ளே இறக்கிவிட்டால் என்ன ஆகும்? உடல் முழுவதும் நாவாக இருப்பதால் அந்த பாதாம் சுவையை ரசித்து அனுபவிப்போம், சுவைத்து அனுபவிப்போம் அல்லவா? அப்படி சுவைத்து ரசிப்பதை விட பல மடங்கு ஆனந்த நிலை சமாதி அனுபவம் என்று விளக்குகிறார். அது பேரானந்த நிலை, பேரறிவு நிலை. ஞானிகள் அடைந்த அந்த பெருநிலை நமக்கும் கைகூடும் என்று அதை நமக்கு சாத்தியமாக்கி தந்தவர் நமது அருள் தந்தை அவர்கள். பரம் என்ற மெய்ப்பொருளை பார்த்தோர் சிலர், பாமரரும் பார்த்திட வழிவகுத்தார் இல்லை. வரம் ஒன்று தருகிறேன், பரத்தோடு உன்னை ஒன்றுபடுத்தி காட்டுகிறேன் என்று முதுநிலை பேராசிரியர் கேஜி சாமி ஐயா அவர்கள் ஒரு பாடலில் கூறுவாங்க. ஸோ அந்த மெய்ப்பொருளை நாம் அடைந்து அந்த ஆதிக்கு நமது அறிவு சமமாக கூடிய அந்த நிலையை நமக்கு துரியாதீத தவத்தின் மூலம் நமது மனவளக்கலை பயிற்சியிலே அருள் தந்தை அவர்கள் அளித்து உள்ளார்கள். ஸோ அந்த நிலை இரண்டற்ற அத்வைத நிலை, மெய்ப்பொருளோடு கலந்த நிலை, கரைந்த நிலை, தன்னில் தானாய் நிற்கும் நிலை. அந்த உயர்ந்த சமாதி அனுபவம் என்பது ஆதிக்கு அறிவு சமமாகும் அனுபவம். ஸோ அந்த அனுபவம் ஒரு சில நிமிடங்கள், ஏன் ஒரு சில வினாடிகள் கிடைத்தாலே அது பேரின்பம், மெய்யறிவு. ஸோ அதை தான் சுவாமிஜி அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற என்று கூறி, இன்ப நிலை அதை, ஏக நிலை அதை அறிந்திடலாம் என்று நம்மை அழைத்து கூறுகிறார்கள். ஸோ அருட்தந்தையின் அருட்குரலுக்கு செவி சாய்த்து தவம் செய்து அறம் செய்து அந்த பெருநிலையை, சமாதி கைகூடும் அந்த பெருநிலையை, ஞானிகள் அடைந்த நிலையை நாமும் அடைவோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.